பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 88வது நாள். ஆக்சுவலி 88வது எபிசோட், 87வது நாள், 31/12/2025. இப்போ இந்த ப்ரோமோலாம் பார்த்ததுமே இது பண்ணவே வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இது. அந்த ப்ரோமோனுடைய என்ன வந்தது ஏது வந்ததுன்னு தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ரொமோ விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜாக்கி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வருடம் நிறைய வருத்தங்களையும் சுமைகளையும் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்துருந்தாலும் அடுத்த வருஷங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், இனிவரும் காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம். ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. ரைட். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரொமோலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இன்னைக்கு இப்போ என்னன்னா டிடிஎஃப் போயிட்டு இருக்கு. அதுல அந்த வீட்டில் ஒரு 9 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்னென்னோ எவ்வளோ விஷயங்களை நீங்க அதில் காமிக்கிறதுக்கான மொமெண்ட் இருக்கு. இன்னமும் இந்த கமருதீன் பார்வதி அந்த ஒரு மானங்கட்ட காதல்னு அந்த ஒரு விஷயத்த திரும்ப அதையே பத்தி பேசிக்கிட்டு அதை எடுத்துன்னு போய் சாண்ட்ரா கிட்ட பேசுறது. முன்னாடி கமருதீனும் பார்வதி தான் முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துலயும் சாண்ட்ரா வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வந்த 2 ப்ரோமோலையுமே சாண்ட்ரா பார்வதி இவங்க தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி. இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் ஒரு கமெண்ட் பார்த்து தான் இந்த இது, டேய் எங்கடா டாஸ்க்கு, எப்படா இன்னும் இவங்க 2 பேருமே காமிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கழிவு ஊத்துற அளவுக்கு அதே மாதிரி பார்வதி பேசுறது எல்லாமே ஃபேக்கா போயிட்டு இருக்குன்றதும் எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இன்னொரு இடத்துல ஃப்ரெண்டு கூட போட்டிருந்தாங்க, என்னது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே போட்டு வைத்தறிச்சல கொட்டிங்களே தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிடிஎஃப் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் பயங்கர சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த இடம்லாம் ரொம்ப போட்டியில சண்டை நடக்கலாம், ஆனா இன்னமும் அந்த எமோஷன் ட்ராமான்னு ஒரு விஷயத்த, அதுவும் ஒரு மானங்கட்ட எமோஷன் ட்ராமாவை பேசிக்கிட்டு அது நம்மளுக்கு எல்லாருக்குமே நீங்க காமிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. 1 hour காமிச்சிருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. எஸ் ப்ளீஸ். இல்ல, இதுல நிறைய நேரங்கள்ல நீங்க உங்களுடைய வேற ஒருத்தரை முன்னிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக உங்களுடைய சேனலுடைய தரத்தையும் சரி, அந்த பிக் பாஸ் பார்க்காதையே பண்ணிடுவீங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடுக்குறீங்க. ஏன்னா ஒரு சமூக வலைதளங்களை ஒரு இடத்துல கூட பார்த்திருந்தேன், திவ்யா அந்த தாண்டுவாங்கல்ல, தாண்ட இடத்துல ராக்கெட் தட்டுதா அப்படிங்கிற மாதிரியான இடத்துல அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வரும். அவங்க தான் சொன்னாங்க, இது வரைக்கும் சீசன்கள்ல உயிரை கொடுத்து டிடிஎஃப் விளையாடுவாங்க, அதை பத்தின தான் ப்ரோமோவாவே இருக்கும். திடீர்னு போவாங்க, விழுவாங்க, ஓடுவாங்க, நிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாம அங்க அந்த திவ்யா ப்ரோமோவையாவது நீங்க நிறைய ப்ரோமோட் பண்ணலாம், விட்டுட்டு திரும்ப உண்மைதான் 87-88வது நாள்ல கூட இன்னும் டிசைட் ஆகல யார் வருவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமே இல்லாத ஒரு சீசன் இதுவா தான் இருக்கும். டிஆர்பியும் படுமட்டமா போயிட்டு இருக்குன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண் எதிர்க்க நம்ம ஒரு விஷயம் ஒன்று பார்த்து ரசிச்சு ஒரு விஷயம் பண்ற விஷயம் போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் உண்மை. 3வது ப்ரோமோல வழக்க மாதிரி திவ்யாவும் விக்ரமும் அடிச்சுக்கிறாங்க. அதுதான் அதுவும் ஒன்றும் பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வேலிடான பாயிண்ட். டாஸ்க் எங்க அதேதான் ஒருத்தர் கேட்டது, அந்த கேட்ட கேள்விதான் அந்த ப்ரோமோ கீழே ஒரு கமெண்ட் பார்த்தா, அதுதான் உடனே சரி 5 நிமிஷமா தான் விழிவாளன்னு சொல்லிட்டு உள்ளார 5 நிமிஷம் பண்ணிட்டு ஓடுறோம் அப்படின்ட்டு, டேய் எங்கடா டிடிஎஃப் ஏன்டா இதுங்களே காமிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்க ஒரு சேனலா இருந்துகிட்டு இதை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கும்போது வீக்கெண்ட்ல வர்ற விஜேஎஸ் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அவர் எப்படி கேள்வி கேட்பார்? கண்டிப்பா. ஏன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, விஜேஎஸ் இதை கேட்கணும், அதை கேட்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும்னா நீங்க ப்ரோமோவில இருந்து எல்லாத்துலயுமே இதே ஒரு கண்டென்ட்டா காட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன கேட்பாருன்னு கேட்கிறேன். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன் மேடம். உதாரணத்துக்கு வாழ்ந்து கட்ட ஜமீன்ல அடுத்தது பொறுப்பேற்கிறவங்க ஏதாவது புதுசா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க இதை விட மோசமா பண்ண எப்படி அப்படிதான் அது போயிட்டு இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி அந்த ப்ரோமோவில் அவங்க 2 பேரையும் தான் கமருதீன் பாரு இதை தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, இதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இதையே தான் நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு விஷயமும் இல்லைன்னு தெரியுது. அந்த வீட்டில் வேற யாருமே இல்லையா? அதை விட இன்னொன்று முக்கியமான விஷயம், கனி அரோராவோட சப்போர்ட் பண்ணுறாங்க பார்வதி. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. கனி போனாலும் அரோரா கனி மாதிரி தான், ஆனால் இவங்க கிட்ட ஒரு இது இருக்கான். அதாவது என்ன சொல்றது, ஒரு கயமைத்தனமா, அதாவது ஒரு பேட் குவாலிட்டி இருக்குது அரோரா கிட்ட.
இது ஒண்ணும் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் கனி மாதிரி இருக்கிற ஆளை வெளில அனுப்புனாங்க இத மாதிரியே பேசி இப்ப அடுத்து அரோரா மாதிரி இருக்கிற ஆளை வெளில அனுப்புறதுக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கள். திடீர்னு இப்ப வந்து அரோரா வந்து நச்சியமா பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. அரோரா வந்து அந்த இடத்துல நான் அன்னைக்கே அவளை பத்தி பேசியிருக்கணும், நான் பேசல. உடனே இவங்க அது எனக்கு பெரிய ஷாக்கு அப்படின்ட்டு இந்த நேத்தே நம்ம சொன்னோம், இந்த ஊர்ல உட்கார்ந்து நியாயம் கேட்கறவங்க மாதிரி 2 பேர் பேசி. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நேத்து வந்து வினோத் பேசினாரு கனி எப்படிலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா விளையாடுனாங்க அப்படின்றதையும். அதே மாதிரி நேத்து வந்து அதேதான் வந்து விக்ரம் வந்து இவங்களை வந்து அடிச்சிட்டாரு, நம்ம திவ்யாவை. பட் அவங்க அதெல்லாம் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக எடுத்துக்கிட்டாலும் கூட இதுவே இவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் எல்லாரும் ரெட் கார்டு பார்சல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுதான் இங்கே நடந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றி பெருசாலாம் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இதுவும் இல்லை. ஸோ அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுற மூமெண்ட் தான். ஓகேவா? ஸோ நாம் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தது காரணம் என்னென்னா, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். ப்ளீஸ். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். It is your fill all happiness and love in your life. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்கும் கமெண்ட் போட்டு ஹைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி லவ்வை வெளிப்படுத்தி கொண்டிருக்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026.